இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம் வாழ்க்கையில நன்மைகள் வருதுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவல. ஒரு நல்ல செய்தி நமக்குள் வருகிறது வந்தால் மிகப்பெரிய சந்தோஷம். ஏதோ ஒரு தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு உதவி நம்மை தேடி வந்தால் நம் உள்ளத்துல ஒரு இரட்டிப்பான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். எதிர்பாராத ஏதோ ஒரு காரியம் நம் வாழ்க்கையில நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. சகரியா 9:12 இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐ வில் ரெண்ட் டபுள் அன்டு தி. இரட்டிப்பான நன்மையை உனக்கு நான் செய்வேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவருக்கு முன்னாக நாங்கள் என்னத்தை இழந்தாலும் கூட ஆண்டவர் திருப்பி நமக்கு தருகிற ஆண்டவர். அது வெறுமனே தருகிற ஆண்டவர் இல்லை, இரட்டிப்பாய் நமக்கு தருகிற ஒரு ஆண்டவர். திருமறை வார்த்தைகள் ஒன்றும் வெறுமனே திரும்பி வருகிற வார்த்தைகள், நிறைவேற்றக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு வார்த்தைகள் நம் வாழ்க்கையில நிறைவேறும். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை உனக்கு நான் தருவேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை நிறைய காரியத்தை நம்ம இழந்து நிற்கிறோம்ல, நிறைய காரியம் எனக்கு கை கூடலையேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறோம்ல, நிறைய காரியங்கள் என்னை விட்டு போயிருச்சேன்னு சொல்லி சோர்ந்து போய் நிற்கிறோம்ல. ஆனால் நாம் மறந்தாலும் கூட நம் ஆண்டவர் கணக்கில் வைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர், கணக்கில் வைத்து எழுதி வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன். நீ இழந்து போன எல்லா சூழ்நிலை அறிவேன், இழந்து போன எல்லா பாரத்தை அறிவேன், இழந்து போன எல்லா வழிகளை அறிவேன். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், நீ இழந்து போன எல்லாவற்றுக்கு ஈடாக இரட்டிப்பான நன்மையை உனக்கு நான் தந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு சோர்ந்து போய் நிற்கிறோம்ல, நான் இழந்துட்டுமே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, எனக்கு நம்பிக்கை தருவது ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே என்னை விட்டு இழந்து போய்விட்டதே என்று சொல்லி கலங்கி வெறுங்கையோடு நிற்கிறேனேன்னு சொல்லி நிற்கிறேங்கள. ஆனால் ஆண்டவர் வெறுங்கையோடு நம்மை வாழ ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவர் அல்ல. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நன்மை தருகிற ஆண்டவர். அதுவும் வெறுமனான நன்மை அல்ல, இரட்டிப்பான நன்மையை நமக்கு தருகிற ஒரு ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் வெயிட் பண்ணி பாருங்க, சோர்ந்து போகாம வெயிட் பண்ணி பாருங்க. நிச்சயமாய் நம் இழந்து போன எல்லாவற்றுக்கும் ஈடாக இரட்டிப்பான நன்மையை நமக்கு தருவார். ஆனால் ஒரு டைரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க, நான் என்னத்தெல்லாம் இழந்து விட்டேன் என்று சொல்லி. ஒரு நாள் வரும், அதற்கு ஈடாக அதற்கு இரட்டிப்பான நன்மையை நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுத் தருவார். அன்னைக்கு நம் ஆண்டவர் மிகப்பெரியவர் என்பதை நம்மால் சொல்ல முடியும். நம்ம சொல்லுவோம், கவலைப்படாதீர்கள், இந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார். அந்த நன்மையை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஜெபமில்லாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால விளக்க நன்றியப்பா, இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரேன். இந்த காலை நேரத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இரட்டிப்பான நன்மையை தாரும். அதிசயங்களை செய்யுங்க ராஜா. விற்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.